எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. மக்கள் கலை வந்து மெட்ராஸில் வந்து மெட்ராஸ் சார்பாக பாராட்டு வந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் குழு சார்பாக. அது ஏன்னா ஏற்கனவே கோயம்புத்தூரில் கூட வந்து எங்களை கூப்பிட்டு வந்து பாராட்டியிருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இந்த மாதிரியான பாராட்டுகளும் இந்த மாதிரியான ஆதரவுகளும் தான் நாங்கள் தீவிரமாக எங்களுடைய கருத்துக்களை முன்னெடுத்து செல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஏற்கனவே இருந்த மாதிரியான சூழல் இன்னைக்கு வந்து இல்லை அப்படிலாம் கிடையாது. ஏன்னா வந்து எல்லா இடத்துலையும் வந்து கலைஞர்கள் வந்து அவங்க யோசிக்கிற சிந்தனைகளை தைரியமாக சொல்லக்கூடிய வாய்ப்பை வந்து அவங்க தான் உருவாக்கிக்கணும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நாங்கள் உருவாக்கிப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மேடையில் இருக்கிற எல்லாருமே. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா வந்து இன்றைய தேதியிலும் வந்து நமக்கு பிரச்சனை அளிக்கக்கூடிய இஷ்யூக்களை அறிவிக்கிறதும் கூட தான் வந்து நிச்சயமாக தைரியமாக போய் சேர முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னபடி சாதிதான் இந்த சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் அப்படின்னு சொல்லுங்க. அப்போ இந்த சமூகம் பாதி அழிஞ்சிச்சு, விஷம் பரவி. இப்போ மீது இருக்கிற கொஞ்சம் சமூகத்தையாவது நம்ம வந்து காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கு. அது கலை இலக்கிய அரசியல் மூலமாக தான். ஏன்னா மாவோட மக்களுக்கான கலையை அரசியலாக்குவோம் அப்படின்ற ஒரு தத்துவத்தோட நிச்சயமா நம்முடைய கலைகளை அரசியலாக்குவதன் மூலமாக அம்பேத்கர் கவலைப்பட்ட இந்த சாதிய சமூகத்தை நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து வென்றெடுப்போம், இந்த சாதியத்தை விரட்டுவோம் அப்படின்னு நான் வந்து ரொம்ப நம்பிக்கையாக அவங்ககிட்ட நான் வந்து வேண்டுகொள்கிறேன். முக்கியமாக வந்து இளைஞர்கள் வந்து நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும். ஏன்னா நீலம் சிகப்பு அப்படின்ற வண்ணங்களில் எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்று சேர்ந்தது தான். வண்ணங்கள் எல்லாமே வந்து வேறு வேறு கிடையாது. வண்ணம் என்ற தன்மை அதில் வந்து என்னன்னா கண்ணுக்கு வேற வேறு கலராக தெரியுது. ஆனால் நீளமும் ஒன்று தான், சிவப்பு ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான். தத்துவங்கள் ஒன்று தான். தத்துவத்தை நம்ம வந்து ஒன்று சேர்ந்து வந்து நம்முடைய தேவைகளை, ஏன்னா இன்னைக்கு வந்து இந்துத்துவா அப்படின்ற சக்தி வந்து வெரி ஸ்ட்ராங்கா வந்து கீழே போடுற ஒரு புல்லு கூட வந்து இந்துத்துவாவா மாறுற அளவுக்குள்ள எளிமையான ஒரு ஃபார்ம்லாம் இருக்கிறப்போ, எளிமையான ஃபார்மா இருக்கிற நீளமும் சிகப்பும் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து நிச்சயமா நம்முடைய சமூகத்தை வந்து வென்றெடுக்க வேண்டிய, சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகளை வென்றெடுக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய கலை இலக்கிய பணிகள் மூலமாக நான் நிச்சயமா செய்வேன் அப்படின்றது வந்து இந்த மேடையில் நான் வந்து உறுதியளிக்கிறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப பெரியவங்களாக இருக்கிறீங்க. ஏன்னா ஓரளவுக்கான நாங்கள் வந்து நான் சில விஷயங்களுக்காகவாது நான் வந்து திருப்திப்படுத்துகிற விஷயமே இதுதான். ஓரளவுக்கு வந்து கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் சில இயக்கங்களும் ஆகுது சாதிய பிரச்சனைகளையும் தீண்டாமை ஒழிப்பை பற்றியும் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டேஜில் பொதுத்தளங்களை வந்து பேசிட்டு இருக்கிற ஒரு மேடைகளாக இதுங்க மட்டும்தான் இருக்குது. அதுதான் வந்து ஓரளவுக்கு வந்து திருப்திப்படுகிற ஒரு விஷயமா எங்களுக்கு. இது வந்து எல்லா மக்கள்கிட்டையும் எல்லா இளைஞர்களிடையும் கொண்டு போய் சேரணும். அதுதான் என்னுடைய ஆசையும் கூட. அந்த வேண்டுகோளை வந்து நான் இங்கே கலை இலக்கிய மன்றத்தின் மூலமாக நான் வைக்கிறேன், உங்ககிட்ட நான் வைக்கிறேன். ஏன்னா இளைஞர்கள் வந்து பொதுவாக இப்போ டல்ட் ஆகிட்டு வேற ஒன்று தேடி போயிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது தேவை இல்லை அப்படின்ற, ஏன்னா இந்த கேஷ் பாலிடிக்ஸை பற்றி அவங்களுக்கு வந்து தேவை இருக்கா இல்லையா, இது வந்து வர்க்கம் வேறு சாதி வேறு, வர்க்க போராட்டத்தின் மூலமாக நம்ம முன்னெடுக்கணுமா, இல்லை சாதி சமூகம் வந்து இங்கே என்னவா இருக்கு, லேண்ட் வேல்யூ இங்கே என்னவா இருக்கு அப்படின்ற வகுப்புகள் வந்து நிச்சயமா இங்கே இருக்கிற இளைஞர்கள் நம்ம எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. அவங்க புரிஞ்சுக்கினா மட்டும்தான் இளைஞர்கள். ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் வந்து திருந்தோம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படிதான் சொல்லியிருக்காங்க. நமக்கு முன்னாடி வந்து அடுத்த ஜென்ரேஷன் நிச்சயமா தெரிஞ்சிடும்பா, அடுத்தது போயிடலாம் கிடையாது. இந்த ஜென்ரேஷன்ல இங்க இருக்கிற மக்கள், இங்க இருக்கிற பெற்றோர்கள் உங்களுடைய குழந்தைகளிடம் சாதியை பற்றியும் வர்க்கத்தை பற்றியும் பேசுங்க, டிஸ்கஷன் பண்ணுங்க. அந்த டிஸ்கஷன் மட்டும்தான். ஏன்னா நம்ம யாருமா நம்ம குழந்தை நம்ம குடும்பத்துக்கிட்ட வந்து இந்த டிஸ்கஷனை பேசுறதே கிடையாது. நம்ம வந்து கட்சி மேடைகள்லாம் பொது இடங்கள்லாம் பேசிட்டு குடும்பத்தில் போறப்போ சடங்கு திருமண உறவு அப்படின்னு வரப்போ வந்து ஜாதியை ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணி வேற ஒரு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிட்டு இருக்கிறோம். அதை வந்து நீங்க நிறுத்தணும்னா குடும்ப உறவுமுறைகள் இருக்கிற சாதிய தீண்டாமைகளை அகற்றி ஒழிக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. அதை பத்தி நம்ம டிஸ்கஷன் பண்ணே ஆகணும். இந்த மேடையில இருந்தாவது நம்ம வந்து இங்க இன்னைக்குல இருந்தாவது இது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் நான் இங்கே வைத்துக் கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. உங்கள் ஆதரவுக்கு நன்றி சார்.